எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு வந்தோம்னா, தியேட்டர் இருந்து வெளியில வந்தோம்னா, எல்லார் மனசுலையும் தாயை பத்தி ஒரு பக்தியை சுமந்துக்கிட்டு வருவோம் ஐயா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படத்தை பார்த்துட்டு வெளியில வந்தோம்னா, சகோதர பாசம்னா என்னன்றத, பங்காளி சண்டையை கூட மறந்துட்டு உறவு காட்டணும்னு ஆசைப்பட்டு அதோட வருவோம் ஐயா. இன்றைக்கு பாசம் ஆபாசமாக்கப்பட்டிருக்கிறதே என்ற வருத்தத்தில் தான் நாங்கள் பேசுகிறோம். சிந்தனை பண்ணி பாருங்க, வேற ஒன்றும் இல்லை. நீங்க எங்க வீட்டு பிள்ளைங்க தான் ஐயா. மக்களை எங்களை மகிழ்ச்சி படுத்துறது தான் நீங்க தயாரிக்கிறீங்க. ஒரு வல்லமை வாய்ந்த துறை அந்த துறை. அதில் நாங்கள் ஒருபோதும் நாங்கள் பழி சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த பாதிப்பு அப்படி இருக்கு. நான் 36 வருஷம் ஆசிரியராக இருந்தவன். ஏற்கனவே அந்த பையன் ஒரு மாதிரி. எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு வரைகிறான்னா அவன் எழுதிக்கிறான் பதில், எட்டயபுரத்தில் யாரோ பிறந்திருப்பா, நீ யாரை பற்றி கேட்கிறாய்? சரி, நம்ம கேட்ட கேள்வி தப்புடான்னு சொல்லி நானே திருப்பி கேட்டேன் மாத்தி. பாரதியார் எங்கு பிறந்தார் குறிப்பு வரைகன்னு. பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தார். 9வது வயதிலே கவிதை பாடத் தொடங்கினார். பாஞ்சாலி சபதம் பாடினார், கண்ணன் பாட்டு பாடினார், குயில் பாட்டு பாடினார். வாழ்நாள் முழுவதும் வறுமையில் இருந்தார். இவரை விட்டு பிரியாது வாழ்ந்த பெருமை அன்னை தேவயானிக்கே சாரும்னு எழுதினான். நிஜமான நான் இதை படிச்சுட்டு திருப்பி கொண்டு போய் அவனை கேட்கிறேன், ஏண்டா இப்படி எழுதியிருக்கிறேன்னு. ஓன்னு அழுதான். எழுதுக்கடா அழுவுற? நான் ஒன்னும் திட்டல, தப்பா எழுதிட்டு இருந்தானே சொன்னேன். நீ படிச்சு பார்த்து திருத்துவன் நான் நினைக்கவே இல்லை. படிப்பதை விட கேட்பதை விட பார்ப்பது உடனுக்குடன் பதியும். அதனால தான் சொல்றேன், நீங்க நல்லது வாங்க மாட்டேன்றாங்களே, நல்லதை வாங்க மாட்டேன்றாங்களே ஒருபோதும் சொல்லாதீங்க. திரும்ப திரும்ப அதை கொடுங்க. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. இப்போ டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை. காரணத்தை சொல்றேன். இப்ப நம்ம எப்படி திசை மாற்றம் செய்யறோங்கிற, நான் வேற ஒண்ணும் இல்லை. உலகத்தின் தலை சிறந்த கலைத்துறை ஒரு காலகட்டத்தில் தேசபக்தியை வளர்த்தது. அன்னை தமிழுக்கு செம்மை சேர்த்தது இந்த துறை, மறுக்க முடியாது. எப்படிப்பட்ட ஒரு துறையாக இருந்தது இது. ஒரு கதாநாயகிக்கும் ஒரு இமேஜ் சார். இன்னொன்னு சொல்றேன், 30 கிலோ எடை கூட இல்ல சார். 30 கிலோ எடை கூட இல்ல. அந்த ஆளு 30 பேரை சுத்தி இருந்து ரவுண்டு கட்டி அடிக்கிறான். அடிச்சுட்டு ஒரு பொண்ணை காப்பாத்துறான். இத 300 பேர் சுத்தி வேடிக்கை பார்க்கலாம். அந்த காட்சி பதிவாகி இன்றைக்கும் வீதியில் ஏதாவது அக்கிரமம் நடந்தால் காப்பாற்றுவதற்கு ஒரு கதாநாயகன் வருவான் என்றுதான் எதிர்பார்க்கிற ஏமாளி கூட்டமாக இந்த சமூகம் மாறி கிடக்கிறதே. அதைத்தான் நான் சொல்றேன். அதைத்தான் பாரதி அன்னைக்கு கொதிச்சு பாடினான். வீரமிலா நாய்கள் விளங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதரம் போக்கிய பொன்னை அவள் அந்த புறத்தினில் சேர்க்காமல் எட்டை புலம்பல் நின்று புலம்பினார். பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ? பாஞ்சால சபதத்தில் குரல் கொடுக்கிறான பாரதி. அதை நான் மீண்டும் நினைவுபடுத்துறேன். குப்பன் சுப்பன் மண்ணாங்கிட்டிய இப்படி எல்லாம் வச்சிருந்த பேரெல்லாம் மாத்தி சந்திரசேகரன், குணசேகரன், ஞானசேகரன், கல்யாணின்னு வச்சாங்களே. எப்போ? பராசக்தி என்ற படத்தை பார்த்த பிறகு. ஏன் சார் நம்ம அதை படிக்கல? ஏன் இந்த பாரம்பரிய பெருமையை நாம உணரல? வாங்குற பணத்துக்கும் பாப்புலாரிட்டிக்கும்னா எதை வேணாலும் செஞ்சுடலாமா? சமுதாயத்தின் தாக்கம் திரைப்படத்திலா, திரைப்படத்தின் தாக்கம் சமுதாயத்திலா என்று பார்க்கிற போது மாண்புமிகு நீதிபதி அவர்களே, திரைப்படத்தின் தாக்கம் சமுதாயத்தில் நிறைந்திருக்கிறது. ஏன்? உடை மாற்றம். ட்ரெஸ் பண்ணிக்கிறான் சார். என் பையனை எழுதினான், அந்த பிரபஞ்சம் அழியுமான்னு கேட்டிருந்தேன். விரைவில் அழிந்து விடும் எழுதினான். காரணம் எழுதினான், ஒரு பெண் தலை விரித்ததால் மகாபாரத யுத்தத்தில் 1,00,000 பேர் மறைந்தார்கள் என்றால் இன்றைக்கு அத்தனை பெண்களும் தலைவிரித்துக் கொண்டு போவதனால் பிரபஞ்சம் அழிஞ்சுடன் எழுதினான். ஒரு வலிமை வாய்ந்த துறை உங்க துறை. சாதாரண துறை அல்ல திரைப்படத்துறை. இன்னொன்னு, பேசுவதை விட எழுதுவதை விட பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ஏற்றாற்போல் நடிப்பது மிகப்பெரிய கலையா, மிகப்பெரிய கலை. அந்த கலையை கடவுள் உங்க கையிலே கொடுத்திருக்கிறான். அதை சிறப்பாக செயல்படுத்தி மீண்டும் கணவன் மனைவி,
கோர்ட்டுக்கு போகாமல் கோவிலுக்கு போவதற்கான வழியை செய்யுங்கள். பெற்றவர்கள் பிள்ளைகளுடைய பாசத்தை வளர்க்கிற கதையை காட்டுங்கள். நல்ல தமிழ் பாடல்களை கொண்டு வாருங்கள். உங்களால் முடியும். மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய வல்லமை. நாம் பார்த்து மகிழும் திரைப்படம் பொழுதுபோக்குக்கு மட்டுமல்ல, சமுதாயத்தின் பழுது பார்ப்பதற்கும் என்று இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.